சிகப்பு கலர் புடவை, அது தலை நிறைய மல்லிகைப்பூ வந்தாங்கன்னா மஞ்சள் வெயில் உன்னை கண்டவரை வைக்கும் சொல்லடி. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு 3D டைப்பில் ஒரு லவ் வாட்ஸ்அப் எடுத்தால் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி வந்து மேக் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ரேட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கூட அந்த ஆப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் என்டர்ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தாலும் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு வந்து மேக் பண்ணிப்பேன். லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணி ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா ஒரு லிரிக்கில் வந்து ஆட் பண்ணிப்பேன். அதை ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிருப்பேன். நீங்கள் ஆன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிங்க. இந்த ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்த்தா 9:11 நெக்ஸ்ட்டு லிரிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அங்கே வந்து பார்த்தா ஒரு இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணிட்டு எப்படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த 3 டைப்பில் கரெக்டாக நீங்கள் வந்து லிரிக் வந்து செட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சு செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கீழே பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். கரெக்டாக இருங்க டபுள் புக் மார்க் வச்சு மென்ஷன் பண்ணிடுறேன். கரெக்டாக இங்கே பார்த்தா டபுள் புக் மார்க் பக்கத்தில் ஒரு குரூப் லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த குரூப் லேயர் கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. அந்த நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த லிரிக் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிதான்னு செக் பண்ணுங்கள். ப்ளேஸ் ஆகலாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. இமேஜ் தான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணனா இங்கே மேலே பாருங்கள். மேலே போய்ட்டு கேமரா ஆப்ஷன் இருக்கும். கேமரா ஆப்ஷனில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது வந்து மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கேமரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு லிரிக்கு மூவ் பண்ண சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த லிரிக் வந்து மூவ் பண்ண போகிறீங்க. இங்கே ஃபஸ்ட் லிரிக் இருக்கா, ஃபஸ்ட் லிரிக் வந்து மூவ் பண்ண போகிறீங்கன்னா கே பார்த்தா ஃபஸ்ட் இந்த ஸ்டார்டிங் டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் லிரிக் வந்து மூவ் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த நெக்ஸ்ட் புக் மார்க் பண்ணிங்க. போய்ட்டு 10:28 போய்ட்டு இப்போ இந்த கேமராவில் செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து லிரிக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்து நீங்கள் வந்து பிளாக் வராத மாதிரி பார்த்துன்னு இமேஜ் வந்து பிளாக் வராத மாதிரி பார்த்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. இல்லை இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க. டைல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். கரெக்டாக TILSன்னு சர்ச் பண்ணுங்கள். கரெக்டாக வரும் பாருங்கள். TILESன்னு வரும். கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ண டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப் டவுனில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பிளாக் வந்து குறைச்சிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ண சொல்ல கரெக்டாக ஒவ்வொரு லிரிக்கு நீங்கள் மூவ் பண்ண சொல்லவும் கரெக்டாக கேமரா ஆப்ஷனில் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லிரிக் நீங்கள் மூவ் பண்ணி முடிச்சுனா நெக்ஸ்ட் லிரிக் வந்து மூவ் பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒரு தடவை இப்போ இந்த லிரிக் மூவ் பண்ண சொல்ல எப்படி நெக்ஸ்ட் புக் மார்க்கில் கரெக்டாக மூவ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த லிரிக்கு இந்த குரூப் 2 லிரிக் மூவ் பண்ண சொல்ல நெக்ஸ்ட் இங்கே தான் நீங்கள் வந்து இங்கே இந்த கீ ஃபேம் இந்த புக் மார்க்கில் தான் நீங்கள் வந்து வச்சுட்டு இங்கே ஒரு மூவ் ஆன் போய்ட்டு இங்கே இருக்கிற கீ ஃபேம் தான் நீங்கள் வந்து லிரிக் வந்து எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக தர அளவு இங்கே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா லிரிக் வந்து கரெக்டாக மூவ் ஆகிடும். கரெக்டாக நெக்ஸ்ட் ஒரு மூவ் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் புக் மார்க்கில் நீங்கள் போய் மூவ் பண்ணிங்க. இதே மாதிரி மூவ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக செட் ஆகிதான் செக் பண்ணுங்கள். இல்லை செட் ஆகலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு திரும்பி வந்து கீ ஃபேம்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சோடனே இப்போ பேக் வந்துட்டு கரெக்டாக இந்த ஐஆப்ஷன் லிரிக்கான ஐஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஷேகர் பர்சன்ட் தரல சிங்கிள் பர்சன்ட் தான். நீங்கள் புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து சிசியில் இருக்கும் அதுக்கு ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு கரெக்டாக லிரிக்லாம் கரெக்டாக ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருந்துன்னு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகும். இதே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.